வணக்கம். இன்றைய புது தமிழ் வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல்கள் அப்படின்னு முக்கியமான தலைப்பு வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் வந்து அவரை பத்தி நம்ம வந்து இன்றைய வகுப்புல படிக்க இருக்கிறோம் முடிச்சு பாக்குறோம். வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய மாணவர்களுக்கு வந்து சொல்லும் பொருட்டு நான் இங்க வந்து இதை வந்து குறிப்பிடுறேன். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இதுதான் முதல் 2 வாரங்கள் நம்ம போயிருந்தோம். வந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்து பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, குறியல் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர 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 வேறுபாடு, அப்புறம் இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல் வரையும் பார்த்தாச்சு. இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு பார்க்க போறோம். வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சும், வினையால் அணையும் பேர், பெயரச்சும், வகை அறிதல் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக். வேர்ச்சொல் அப்படின்றது நமக்கு ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இலக்கணத்துல. அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேள்வியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா வந்து வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சியா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் ஆசிரியர்கள் அப்படின்றதுல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடிய தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்டுங்க. வாங்க பார்க்கலாம், படிக்கலாம். வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பேர், பெயரச்சம் வந்து நம்ம தேர்வுல கேட்கும் போது வேர்ச்சொல் அப்படின்னா வந்து ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம். இது எல்லா மொழிகளுக்கும் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மொழி எடுத்துட்டாலும் அந்த மொழியில இருக்கக்கூடிய ஒரு சொல் அந்த சொல்லுக்கான அடிச்சொல் அப்படின்னு சொல்லி அல்லது வேர்ச்சொல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வந்து இது எல்லா மொழிகளுக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய ஒன்றாதான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதுல இருந்து பல சொற்கள் வந்து உருவாகும் அப்படின்னு பாக்குறோம். தமிழ் பொறுத்தவரையும் திராவிட மொழிகள்ல தாய்மொழியா தமிழ் மொழி இருக்கு. மற்ற மொழிகள் கன்னடம், மலையாளம், தெலுங்கு சொல்லிட்டு வந்து இருக்கிற எண்ணற்ற திராவிட மொழிகள் இருக்கு. அந்த மொழிகளுக்கு வேர்ச்சொல் எங்கப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்குன்னு பாக்குறோம். அதனால தமிழ் என்ன சொல்றோம், மற்ற மொழிகளுக்கு திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி அப்படின்னு பாக்குறோம். அப்ப தமிழ் வந்து சமஸ்கிருதத்துல இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து தமிழ் அறிஞர்கள் வந்து ஆய்வு பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா தமிழ் அப்படின்றது தனித்து இயங்கக்கூடியது, அது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப மற்ற உலக மொழிகளோட தொடர்பு இல்லாம தனித்து உருவாகி தனித்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மொழியா வந்து தமிழ் மொழி அப்படின்னு பாக்குறோம். அந்த மொழியில அடிப்படையானது என்ன அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேர்ச்சொல்லை கொடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து வினைமுற்று, வினையற்று, வினையால் அணையும் பேர், தொழில் பேர் உருவாக்குதல் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நோக்குல நமக்கு வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு பாக்குறோம். காரணம் என்னன்னா வினைமுற்று நமக்கு தேர்வு வந்து கேட்பாங்க, அதே மாதிரி வினையச்சும் கேட்பாங்க, வினையால் அணையும் பேரும் கேட்பாங்க, அந்த தொழில் பேரும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஒவ்வொன்றும் நம்ம நிறுத்தி நிதானமா வந்து படிக்க போறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ல கேள்வி கேட்கும் ஆன்சர் பண்ண போறோம். கீழே நம்ம வந்து ஒரு அட்டவணையா போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வினைமுற்று, வினையச்சும், வினையால் அணையும் பேர், தொழில் பேர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப மொத்தமா நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் அப்படின்னும் போது நம்ம சொல்றேன் தொழில் பெயர்னா ஷார்ட்கட் என்ன, வினையச்சம்னா ஷார்ட்கட் என்ன, பெயரச்சம்னா ஷார்ட்கட் என்ன, வினையால் அணையும் பேர்னா என்ன, வினைமுற்றுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் நம்ம வச்சுட்டு நம்ம எக்ஸாம்ல ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி இதனுடைய அடிப்படை வந்து புரிதல் அப்படின்னு நமக்கு இருக்கும் போது அந்த ஷார்ட்கட் சேர்த்து படிக்கும் போது என்ன பண்ணனா விடை ரொம்ப வேகமாக நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் வந்து வட்டத்தை வந்து ஷேட் பண்ணிட்டு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்கு விடை அளிச்சலாம் அப்படி பாக்குறோம். வாங்க பார்ப்போம். வினைமுற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து ஒரு சொற்றொடரில் செயல் முற்று பெற்ற நிலையையும் காலத்தையும் காட்டுவது வினைமுற்று. அப்ப வினைமுற்று நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொற்றொடரில் வந்து பாத்தீங்கன்னா செயல் முற்று பெறணும். அப்ப செயல் வந்து முடிஞ்சிருக்கணும், அப்ப முற்று பெற வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணணும், காலத்தை காட்டுவது அப்படின்னு. அப்ப காலம் வந்து கண்டிப்பா அது வந்து காட்டணும். அப்படி ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். அப்ப வினைமுற்று அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வந்து காட்டணும். அதே மாதிரி செயல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முற்று பெறணும் அப்படிமா. இப்ப பாத்தீங்கன்னா வந்தான், பாடுகிறாள், பேசுவார் அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். வினைமுற்று வந்தான் வந்து முடிச்சுட்டான், செயல் என்ன வர்றது, நடந்து வருவதில் வந்து முடிந்தது. அப்ப வினை செயல் வந்து பாத்தீங்கன்னா இந்த முற்று பெற்று விட்டது அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி காலம் இருக்கா, வந்தான் இறந்த காலம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்தான் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்க வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப செயல் என்ன பண்ண நடந்து வந்திருக்காரு, வண்டியில வந்திருக்காரு, வாகனத்துல வந்திருக்காரு, எப்படியோ வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்தான். பாடுகிறாள் அப்படின்னு பாக்குறோம். பாடுகிறாள் என்னது நிகழ்காலம், பாடுகிறா இப்ப பாடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பாடினாள் அப்படின்னா இறந்த காலம், பாடுவாள் அப்படின்னா எதிர்காலம், பாடுகிறாள் அப்படின்னா நிகழ்காலம். காலம் இருக்கா, முடிஞ்சிச்சு. அப்புறம் செயல் என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாடல் பாடுதல் தான் செயல் வந்து. அப்ப பாடுகிறாள் அப்படின்னா செஞ்சுட்டு இருக்காங்க, அப்ப என்னது அது வினை முற்று பெற்றதாக நம்ம கருதலாம். அதே மாதிரி பேசுவார் அப்படின்னா என்னன்னா எதிர்காலம். இப்ப தலைவர் வருவார், பேசுவார் அப்படின்னு. அப்ப பேசுவார் அப்படின்னு எதிர்காலத்தை குறிக்கும். அப்ப செயல் என்ன பண்ணா பேசுதல் அப்படின்ற ஒரு செயலை வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறுதல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க நமக்கு என்ன குறிக்குதுன்னா செயல் முற்று பெற்ற நிலையையும் காலத்தையும் காட்டுவதுதான் நம்ம என்ன சொல்லணும் வினைமுற்று. அப்ப வினைமுற்று அப்படின்னும் போது இந்த அடிப்படை நமக்கு தெரியுது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா இங்க வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அது வினைமுற்றா இல்லையான்னு சொல்லலாம். அப்ப காலத்தை காட்டணும், இது மாதிரி செயல் முற்று பெற வேண்டும் ஒரு சொற்றொடர்ல அப்படின்னு பாக்குறோம். அப்படி முற்று பெற்றுச்சுன்னா அது வந்து வினைமுற்று அப்படின்னு பாக்குறோம். அப்ப வினைமுற்று கொண்டு எது முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெயரச்சமும் வினை
வினையச்சம் வினைமுற்று பாதிலே அந்தரத்திலே தூங்கிட்டு இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா பெயரெச்சம் சொல்லுவோம், வினையச்சம் சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெயரெச்சம் அப்படின்னும் போது வாங்க பார்க்கலாம், அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. இப்ப நம்ம இங்க ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பெயரெச்சம் வினையச்சம் வினையால் அணையும் பேருக்கு தொழில் பேருக்கு ஷார்ட்கட் வந்து போட்டலாம். அதே வினையை கொண்டு முடியணும், அப்ப வினையச்சம் அப்படின்னு வினையை கொண்டு முடிந்தால் வந்து வினை முற்று அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வினை என்னன்னா செயலை கொண்டு முடியாது, செயல் தான் குறிக்கிறது. அப்ப செயலை கொண்டு முற்று பெற வேண்டும். அதே மாதிரி காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா வினை முற்று அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பெயரெச்சம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சொற்றொடரில் சொற்கள் செயல் முற்று பெறாது எஞ்சி நிற்பது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எச்ச வினை எனப்படுமா? இப்ப சொற்றொடரில் ஒரு சொல் இருக்கு அப்படின்னா முற்று பெறாது எஞ்சி நிற்க வேண்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா எச்ச வினை. அப்ப எச்ச வினை பெயர் சொல்லை தழுவி நின்று பொருள் முடிவை தருவது பெயரெச்சம் ஆகும் அப்படி பார்க்கிறோம். அப்ப எச்ச வினை என்னன்னா பெயர் சொல்லை தழுவி நிக்கணும். வந்து அப்ப பெயர் சொல்லை தழுவி நிக்கணும், ஆனா என்ன பண்ணக்கூடாது, பொருள் முடிவை தருவது, பொருள் முடிவை தருவது பெயரெச்சம் எனப்படும். இப்ப வந்த மாணவன், பாடுகிற பெண், வந்து பேசும் கிளி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்த சொற்றொடர்ல வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் முற்று பெறாது. வந்து அப்ப என்ன பண்ணா சொற்கள் வந்து முற்று பெறாது. அங்க வினை முற்றல் என்ன பண்ணும், முற்று பெறும் பார்த்தோம். இங்க வந்து முற்று பெறாது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதே மாதிரி முற்று பெறாது எஞ்சி நிக்கணும், அப்படியே நிக்கணும். நின்றுச்சுன்னா அதுதான் எச்ச வினை அப்படின்னும். அப்ப எச்ச வினை பெயர் சொல்லை தழுவி நின்று, அப்ப என்ன பண்ணா பெயர் சொல்லை தழுவி நிக்கணும். அப்ப ஒண்ணு முற்று பெறாது, ரெண்டாவது எதை தழுவி நிக்கணும், பெயர் சொல்லை தழுவி நிக்கணும் அப்படி பார்க்கிறோம். அப்ப பெயர் சொல்லை தழுவி நிக்கக்கூடியது. அப்ப பெயர் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாணவன் இருக்கான், இங்க ஒரு பெண் இருக்காங்க, இங்க வந்து பிள்ளை இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லணும், பெயர் சொல். அப்ப இந்த பெயர் சொல்லுக்கு தழுவி நிக்குது. அப்ப பெயர் சொல்லுக்கு முன்னாடி பாருங்க வந்த மாணவன், வந்து வந்த மாணவன், பாடுகிற பெண், வந்து பேசும் கிளி. வந்து சோ அப்ப இந்த மாதிரி என்னது செயல் வந்து முற்று பெறாது. வந்து வந்த மாணவன் என்ன பண்ணா தெரியாது. வந்து பாடுகிற பெண் வந்து பாத்தீங்கன்னா என்ன முழுமை பெறாது, சொற்றொடர் வந்து முழுமை பெறாம இருக்கும். வந்து அப்ப முழுமை பெறாம அப்படியே நின்றுச்சு அப்படின்னா முற்று பெறாது. இந்த சொற்றொடர் சொற்கள் செயல் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சவனை எனப்படும். அப்ப எச்சவனை பெயர் சொல்லி தழுவி நிக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பொருள் முடிவை தருவது பெயரெச்சம் எனப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மேற்கொண்ட தொடரில் வந்த, பாடுகிற, பேசும் என்னும் சொற்கள் மாணவன், பெண், கிளி என்னும் பெயரெச்ச சொற்களை தழுவி நின்று பொருள் முடிவை தருகின்றன. இவை பெயரெச்சம் எனப்படும். அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இப்ப இந்த வந்த அப்படின்றது என்னன்னா பெயரெச்சம். வந்து அப்ப இது வந்து முற்று பெறாம நிக்குது. அப்ப என்ன பண்ண பெயர் சொல்ல தழுவி நிக்குது. அதே பாடுகிற அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு முற்று பெறாத ஒரு பெயரெச்சமா இருக்கு. அப்ப பெண் அப்படின்னு வரும்போது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த இடத்துல சொற்றொடர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பேசும் அப்படின்னா என்ன பேசும் தெரியாது. அப்ப கிளி அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சொற்றொடர் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தேன் வினை முற்று அப்படின்னும் போது வந்தான், பாடுகிறாள், பேசுவார் அப்படின்னும் போது அதுவே நமக்கு என்ன பண்ணுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து முற்று பெற்று காலத்தையும் காட்டி நிற்கின்றது அப்படின்னு பார்க்கிறோம் சொற்றொடர்ல. ஆனா இங்க என்ன ஆகும்னா வந்த, பாடுகிற, பேசும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாது. வந்து முற்று பெறாது. அதே நேரத்துல பெயர் சொல்லி தழுவினாதான் அந்த சொற்றொடர் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு. அப்ப பெயர் சொல் தழுவுது அப்படின்னா பக்கத்துல ஒரு பெயர் சொல் போட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்த, பாடுகிற, பேசும் என்னும் சொற்கள் மாணவன், பெண், கிளி என்னும் பெயரச்ச சொற்கள் தழுவி நின்று பொருள் முடிவை தருகின்றன. இவை பெயரச்ச இடம். வினையச்சம் அப்படின்னும் போதுனா எச்சவினை மற்றொரு வினையை தழுவி நிற்கின்றார். வந்து அப்ப எச்சவினை மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் முடிவை தருவது வினையச்சம். வந்து இப்ப வந்து அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து வினையச்சம். அப்ப பார் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இன்னொரு வினைனா வந்து அப்படின்னா வர்றது, பார்னா பாக்குறது, ரெண்டுமே என்னது வினைதான், ரெண்டுமே செயல் தான். ஆனா வந்து அப்படின்றது என்னன்னா முற்று பெறாதது. அப்ப என்னன்னா வினையச்சம். வந்து அப்ப அது எப்படி முற்று பெறுதுன்னா பார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வினையை கொண்டு முடியறதுனால என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து வினையச்சம். அப்ப வந்து வந்து வர, வந்து வந்தால், வந்து அப்ப வந்து வர, வந்தால் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு செயலை குறிக்குது. ஆனா அந்த செயல் எப்படி இருக்கு அப்படின்னா முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறது. அப்படி எஞ்சி நிற்பதால், செயல் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பதால் நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா வினையச்சம் அப்படி பார்க்கிறோம். அப்ப வினையச்சம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாமல் இருக்கணும். அதே மாதிரி என்னன்னு செயலை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப செயல் முற்று பெறாமல் நின்றால் வந்து அது வினையச்சம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது கூட அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினையை தழுவி நிற்கும். அதே பெயரெச்சம் வந்தா ஒரு பெயர் சொல்லி தழுவி நிற்கும். அப்ப வினையச்சம் பெயரெச்சம் அப்படின்னும் போது வினையச்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினையை தழுவி நிக்கணும், பெயரெச்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்ல தழுவி நிக்கணும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வந்து, வர, வந்தால் அப்படின்னு பாக்குறோம். சோ இது என்ன பண்ணணும்னா வந்து அப்படின்னும் போது என்னன்னா வந்து மாணவன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப வந்து பார், அப்ப இன்னொரு செயலை தான் நம்ம சொல்லி ஆகணும். வந்து இப்ப வர எழுகிறான், வந்து வர மாணவன் வார்த்தை வருமா, வராது. வந்து சோ மாணவன் வந்தான் அப்படின்னு வரும். வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து வினை முற்றாயிடும். வந்தான் அப்படின்னா வினை முற்றாயிடும், பெயர் சொல்லுக்கு அடுத்து வரும். அப்ப வர எழுகிறான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப வர அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு
வினை எச்சமா இருக்கு. அதுக்கு என்ன தரணும், ஒரு வினை வேணும். என்ன வினை வேணும், எழுகிறான் அப்படின்னு வினை வேணும். அவர் வந்தால் அப்புறம் மகிழ்வான் அப்படின்னு போகிறோம். சோ அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வந்து அது வினையச்சம் அப்படின்னு பார்க்கலாம். அது வினையச்சம் வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடியது வந்து பார்க்கலாம். அப்ப சொற்கள் என்ன வினையச்சத்துக்கான எடுத்துக்காட்டுன்னா வந்து, வர, வந்தால் அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் சொற்கள் எச்ச வினைகள் பார், எழுகிறான் வந்து மகிழ்வான் என்னும் வினை முற்றுகளை தழுவி நிற்கிறது. அப்ப வினை முற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார் அப்படின்றது முடிஞ்சிருது, வந்து எழுகிறான் அப்படின்னா முடிஞ்சிருது. அப்ப மகிழ்வான் முடிஞ்சிருது. அப்ப முற்று பெறுதல் அப்படின்னு பார்க்கிறோம். பார் அப்படின்னும் போது நிகழ்காலம், வந்து எழுகிறான் அப்படின்னும் போது நிகழ்காலம், வந்து மகிழ்வான் அப்படின்னா நிகழ்காலம். அப்ப காலம் காட்டுது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அதுல என்ன இருக்கு, ஒரு செயல் இருக்கு. என்ன செயல்னா பார்னா பார்த்தல் அப்படின்ற செயல், வந்து எழுகிறானா எழுதல் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு. அது மகிழ்வான மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு செயல் இருக்கு. இந்த செயலும் பிளஸ் காலமும் காட்டுவதால் என்ன சொன்னா வினைமுற்று. அப்ப வினைச்சத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு வினைமுற்ற கொண்டு முடியும் அப்படிங்க. அப்ப பெயரெச்சத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பெயர் சொல்லி கொண்டு முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப மகிழ்வான் என்னும் வினைமுற்றுகளை தழுவி நின்று பெயர் முடிவை உணர்த்துகின்றன. எனவே இவை வினையச்சம். அப்ப வினையச்சம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினைமுற்று தேவைப்படுது. பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன தேவைப்படுது, ஒரு பெயர் சொற்களை தழுவி நிற்கிறது. அப்ப பெயர் சொல் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சு வேறுபாடு வச்சு நம்ம என்ன பண்றோம், அது வந்து வினையச்சமா பெயரெச்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அடுத்து தொழிற்பெயர். இப்ப தொழிற்பெயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். அப்ப இத்தொடரில் உள்ள உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன அப்படின்னு. அப்ப உழுதல் அப்படின்றது அவர் செய்யக்கூடிய தொழில் வந்து. அப்ப தொழிற்பெயர் அப்படின் இந்த தல் அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டா நம்ம போட்டுடலாம் வந்து. அதே மாதிரி ஷார்ட்கட் பின்னாடி சொல்றேன், டேபிள் வச்சு சொன்னாதான் உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரியும். அப்ப என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. அப்ப உழவர் செய்யும் தொழில் வந்து உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். அப்ப தையல்காரர் தொழில் வந்து தைத்தல் அப்படின்னு தொழிலா மாறுது. அப்ப உழுதல் அப்படின்னு தொழிலா மாறுது. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக வந்து அமைவது தொழிற்பெயர் எனப்படும். அப்ப ஒரு செயல் அல்லது வினை வந்து அதனுடைய பெயராக அமைவது. அப்ப செயலின் அல்லது வினையின் பெயராக அமைஞ்சதுன்னா அதுதான் நம்ம என்ன சொன்னோம், தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது படர்க்க இடத்தில் மட்டுமே வரும். அப்ப எப்படி வரும் அப்படின்னா படற்கரை அப்படின்னு பார்க்கலாம். அப்ப எதுல வராது அப்படின்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது அப்படின்னு. அப்ப எண் காட்டாது, இடம் காட்டாது, காலம் காட்டாது, பால் காட்டாது. அப்படி காட்டாம எங்க வரும் அப்படின்னா படற்கையில தான் வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்றுன்னு சொல்றோம். அப்ப வந்தான் அப்படின்னா அது ஆண் பாலா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆண் பால் ஆண் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஆண் பால். வந்தால் அப்படின்னும் போது ஆள் அப்படின்னா பெண் பால் பாக்குறோம். சோ அந்த மாதிரி ஆண் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதுன்னா எதை காட்டாது, பால் வந்து காட்டாது அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி தைத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது தைத்தல் அப்படின்னும் போது அது வந்து இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா நமக்கு தெரியாது. அப்ப காலம் காட்டாமல் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அதுவும் வந்து அந்த தொழிற்பெயர். இடம் எந்த இடத்துல பண்றாங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு தெரியாது அப்படின்னு பாக்குறோம். அப்ப மூன்று காலமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு பாக்குறோம். வந்து அதே மாதிரி வந்து நமக்கு எண் அப்படின்னும் போது எண்ணிக்கையிலும் இது வந்து வராது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது வந்து இப்படி இதெல்லாம் காட்டாம வந்து வெறும் படற்கரை இடத்தில் மட்டும் வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் சரியா வந்து விளங்கிடும். வாங்க பார்ப்போம். அப்ப படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் வந்து. அப்ப இங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து படித்தல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது படிக்கிறது அப்படின்றது தொழில் தான். தல் அப்படின்னு இருக்கு. நம்ம ஆடல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னது அது நடனம் ஆடுதல், அதுவும் தொழில் தான். வந்து நடிப்பு அப்படின்னா அதுவும் தொழில் தான். எழுதுதல் அப்படின்னா அதுவும் தொழில் தான். பொறுத்தல் அப்படின்னா அதுவும் தொழில் தான். வந்து அப்ப தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதலாளி தொழிற்பெயர், முதலாளி தெரிந்த தொழிற்பெயர் என என வகைப்படுத்துவார். அப்ப தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஒன்றும், முதலாளி தொழிற்பெயர் முதலாளி தெரிந்த தொழிற்பெயர். அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னும் போது விகுதியில கடைசியா இருக்கிறது அப்படின்னு முதலாளி தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். அதே முதலாளி தெரிந்த தொழிற்பெயர் சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்துறோம். விகுதி பெற்ற அப்படின்னு நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனிக்கும் போது நட, உன், வால் ஆகிய வினை பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக மாறுகின்றன. அப்ப தல், அல், ஊ, கை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த விகுதியோட வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து தொழிற்பெயர் எப்படி சொல்றோம். அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா நடத்தல்ல தல் இருக்கு, உண்ணல்ல அல் இருக்கு, அப்புறம் வாழ்வு அப்படின்னும் போது ஊ இருக்கு, வாழ்க்கை அப்படின்னும் கை இருக்கு. அப்ப நட, உன், வாழ். அப்ப நட அப்படின்னும் போது என்னது நடத்தல், உன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உண்ணல், வாழ் அப்படின்றது வந்து வாழ்க்கை, வாழ்வு அப்படின்னு பாக்குறோம். அப்ப தொழிற்பெயர் இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். அப்ப வினை என்னன்னா இங்க வந்து நம்ம வினையை குறிக்கும் இல்ல செயலை குறிக்கும் பார்த்தோம், அதுதான் தொழிற்பெயர். அதோட விகுதியை பெற்று வருதல் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப விகுதி என்ன அப்படின்னா தல், அல், ஊ, கை அப்படின்னு பெற்று வந்தால் அது என்ன சொல்றோம்னா விகுதி பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து இப்ப தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை
போன்ற வந்து தொழிற்பெயர் விகுதிகளாக வர முடியும். அப்ப தொழிற்பெயர் விகுதிகளாக இருக்கிறது, விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னா, அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தல், அல், அம், ஐ, கை அப்படின்றது ஃபேமஸ் ஆனது. அதுக்கு அடுத்து ரொம்ப அதிகப்படியான கேள்விகளா எதுல வரும் அப்படின்னா மைல வரும் வந்து. அப்ப தல், அல், அம், ஐ, கை வந்து அதே மை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம தொழிற்பெயர் விகுதிகள் தொழிற்பெயர் அணிவிடும். அதே மாதிரி வை, கு, பு, உ, தி, சி, வி அப்படி வந்துச்சுனால அது தொழிற்பெயர் அடி பார்க்கிறோம் விகுதியில. இப்ப தருதல் அப்படின்னும் தல் அப்படின்னு, கூறல் அப்படின்னும் போது அல் இருக்கு, ஆட்டம் அப்படின்னும் போது அம் இருக்கு, வேலை அப்படின்னும் போது ஐ இருக்கு, வருகை அப்படின்னும் போது கை இருக்கு, பார்வைனா வை இருக்கு, பூக்கல கூ இருக்கு, நட்புல பூ இருக்கு, மறைவுல ஊ இருக்கு, மறதியில தீ இருக்கு, உணர்ச்சியில சி இருக்கு, கல்வியில வி இருக்கு, செய்யாமை அப்படின்னா மை இருக்கு. சோ அப்ப இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அது எதனால சொல்றோம் அப்படின்னா அதனுடைய விகுதியை வச்சு நம்ம சொல்றோம். அப்ப விகுதி என்னப்பா அப்படின்னா தல், அல், அம், ஐ, கை, அது மாதிரி வை, கு, பு, உ, தி வந்து சி, வி, மை அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு பாக்குறோம். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா வானில் இடி இடித்தது வந்து, சோறு கொதி வந்தது வந்து. அப்ப இடி, கொதி எனும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் எனும் சொற்களின் பகுதிகளாகும் வந்து. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர் வந்து. அப்ப முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். இப்ப செல்லமாக ஒரு அடி அடித்தேன் வந்து. அப்ப அடி அப்படின்னா அடித்தல் அப்படின்னு பார்க்கணும். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப இங்க வந்து இவற்றில் அடிகோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப விகுதி இல்லாம என்ன பண்ணுது, அது வந்து தன்னுடைய பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா வந்து. அப்ப வானில் இடி இடித்ததுன்னா இடி அப்படின்னா இடித்தல் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாதிரி கொதி, சோறு கொதி வந்து கொதித்தல் பார்க்கிறோம். சோ அப்ப அதனுடைய விகுதி பெறாமலே வந்து அது வந்து இடம்பெற்று விகுதி பெறாமல் இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் அது என்ன சொல்றோம் முதல்நிலை தொழிற்பெயர். அப்ப முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏவல் ஒருமை வினையாக அமையும் வந்து வினைச்சொற்களின் பகுதி முதல்நிலை என்பர். அந்த முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது இவற்றில் அடிகோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. அப்ப விகுதி பெறாமல் தம்முடைய பொருளை உணர்த்தக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல்நிலை அப்படின்னா எவ்வகை மாற்றம் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எந்த வகையான மாற்றமும் பெறாமல் வந்து தொழிற்பெயராக அமைவது. அப்ப அடி அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்ல, புகழ் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சோ அப்ப எந்த ஒரு மாற்றமும் பெறாமல் வந்து பாத்தீங்கன்னா அமைவதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப புகழ் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து அது வந்து அல் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி புகழ்தல் அப்படின்னு பாக்குறோம். புகழ்தல் தான் நம்ம எடுத்துக்க முடியும். புகழ்தல் தல் அப்படின்னு இருக்கு. அது அடினா அடித்தல் இருக்கு. அதே மாதிரி இடினா இடித்தல் இருக்கு, கொதினா கொதித்தல் இருக்கு. சோ அப்ப ஆக மொத்தம் இது என்ன இருக்கு, தல் விகுதி இல்லாம இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்றோம். அப்ப தல் விகுதியோட இருக்கு இல்லைன்னா இங்க நம்ம கொடுத்திருக்க தல், அல், அம், ஐ, கை, வை, பை, கு, பு, சி அப்புறம் உ, தி, வி, மை அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை நம்ம சொல்றோம்னா விகுதி பெற்று இருக்கு. சோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா இங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப விகுதி பெறாமல் வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துல முதல்நிலை தொழிற்பெயரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு இடி, கொதி அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரிங்க அடி, புகழ் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப முதல்நிலை, அப்ப முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் வந்து உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடரில் பேரு, சூடு ஆகிய சொற்களை கவனிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா பெரு சூடு, பெரு சூடு என்னும் பகுதியில் வினையால் அணையும் பெயர் மூன்று காலத்தையும் உணர்த்தும் அந்த பெயருக்குரிய வேற்றுமைகளும் பெற்று வருகிறது. எடுத்துக்காட்டு முருகன் பரிசு பெற்றான் அப்படின்னா நிகழ்காலம் வந்து, பரிசு பெற்றானை பாராட்டினார் அப்படி பாராட்டினார், பெற்றானே அப்படின்னா இறந்த காலம் வந்து. இவ்விரு தொடரிலும் பெற்றான் என்ற வினை சொல் வந்துள்ளது. முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா முருகன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாக, முருகன் பரிசு பெற்றான். அப்ப யாரு பெற்றான்னா முருகன். அப்ப எழுவாய்க்கு பயனிலையாக அமையுது. ஆனால் இரண்டாவது தொடரில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பெற்றானை என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா வினை செய்தவனை முருகன் குறிக்கிறது. அப்ப வந்து பரிசு பெற்றானை பாராட்டினார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது வினையை குறிக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா எழுவாயுக்கான பயனிலையா வந்து அமையுது அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப இந்த ரெண்டு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னது இங்க வினையால் அணையும் பெயரா வந்து இது வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த முதலில் தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட். வினையால் அணையும் பெயர் அப்படின்றது கடைசியா இருக்கிறது. அப்ப தமிழ் படிக்கும் பேரு பெற்று உணவின் சூடு குறையவில்லை வந்து. சோ இப்ப இந்த இடத்துல பேரு, சூடு ஆகிய சொற்கள் வந்து என்னன்னா பெரு, சூடு என்னும் பகுதிகளின் வந்து பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் மூன்று காலத்தையும் உணர்த்தும் பெயருக்குரிய வேற்றுமைகளை பெற்று வருகின்றன அப்படின்னு பாக்குறோம். அப்ப மூன்று காலத்துக்குரிய வேற்றுமைகளும் பெற்று வரக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தொடர்ல இருந்து தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் வந்து. அதே மாதிரி உணவின் சூடு குறைய
நுழையவில்லை. வந்து இந்த பேரு அப்படின்றது என்னன்னா பெறுதல் பாக்குறோம், அது பெரு அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி சூடு அப்படின்னா சுடுதல், சுடு அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப இந்த முதலை திரிந்து என்னவா மாறுது அப்படின்னா பெரு சுடு அப்படின்னா பெறுதல் சுடுதல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பெறுதல் அப்படின்னா தொழிற்பேர், சுடுதல் அப்படின்னும் போது தொழிற்பேர். அப்ப இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க பேரு சுடுன்னு சொல்லி மாறுது. அதனால என்ன ஆகுதுன்னா இது முதலை திரிந்த தொழிற்பேரா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப பேரு பெரு, சூடு சுடு, அப்ப பெரு பெறுதல், சுடு சுடுதல். அப்ப நம்ம மாத்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த தொழிற்பேர் வந்து பாத்தீங்கன்னா முதலை தொழிற்பேர் என்ன ஆகுதுன்னா பேருன்னு மாறிடுச்சு. அப்ப முதலை திரிந்து தொழிற்பேரா மாறுது. இந்த சுடு அப்படின்றது வந்து முதலை தொழிற்பேர், அது வந்து சூடு அப்படின்னு மாறுது. அப்ப முதலை தெரிந்து தொழிற்பேரா வந்து மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம வந்து இது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வந்து அதே மாதிரி இங்க பெற்றான் பெற்றானை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா பெற்றான் அப்படின்னும் போது என்னன்னா இந்த எழுவாய்க்கான பயனிலையா வந்து இருக்கு. எழுவாய்னா ஆரம்பிக்கிறது, யாரை பத்தி பேசுறோம், யார் வந்து சொல்றோம், முருகன் வந்து எழுவாய் வந்து அப்ப பயனில பெற்றான் அப்படின்னு பாக்குறது. அப்ப இது வந்து பெற்றானை பாராட்டினார் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே மாறிடுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பெற்றானை என்ற சொல் வந்து வினை செய்தவரை முருகனை குறிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப நம்ம பார்க்கும்போது தொழிற்பேருக்கும் வினையால் அணையும் பேருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப தொழிலுக்கு பெயராய் வருவது அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பேர். அப்ப தொழிலுக்கு பெயராக வருவது அப்படின்னா இப்ப வந்து உழுதல் அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா உழவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தில் உழுவார்கள், உழுதல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தொழிலுக்கு பெயராக வருது, அப்ப உழுதல் தைத்தல் அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப தொழிலுக்கு பெயராக தான் இருக்கும். வந்து அதே தொழில் செய்பவருக்கு பெயராக வந்துச்சுன்னா வினையால் அணையும் பெயர். வந்து உழுபவர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா உழுதல் அப்படின்ற தொழில் தான் உழுபவரா வந்து மாறுது. அப்ப அந்த என்ன தொழில் பண்றாலும் அதுக்கு பெயரா அவருக்கு வந்து மாறுது. அப்ப உழுபவர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதே மாதிரி படக்க இடத்தில் மட்டுமே வரும். படக்க இடம் அப்படின்னும் போது என்னன்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துதான் அந்த தொழிற்பேருடைய படக்க இடம் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி என்ன வராதுன்னா காலத்தை குறிக்காது அப்படின்னு இது மூன்று இடங்களிலும் வரும் அப்படின்னு பாக்குறோம். தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லி 3 இடத்துலயும் வரும். அதே மாதிரி முக்காலத்தையும் காட்டக்கூடியதா இருக்கு வினையால் அணைம்பெயர் வந்திருக்கும். இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்லி படற்கை இடத்துல வரும், தன்மை முன்னிலையில வராது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பெரும்பாலும் காலம் காட்டாது அப்படின்னு பாக்குறோம். யார் அப்படின்னா தொழிற்பேர். அப்ப தொழிற்பேருக்கும் வினையால் அணைம்பெயருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்ப எடுத்துக்காட்டுல தான் நமக்கு என்ன இருக்கு, இதுக்கான விடை இருக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து கேள்வி வந்து கேட்க போறாங்க. அப்படி கேட்கும் போது நம்ம மேல இருக்கிற நம்ம விதிகளை நம்ம இதுல அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டான விடையை நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படி பார்க்கலாம். இப்ப வேர்ச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா எப்படி இருக்குன்னா 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து வந்து அதுதான் வந்து வேர்ச்சொல் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப வேர்ச்சொல் இங்க கொடுத்திருக்கல பாப்போம். பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அடி வேர்ச்சொல் வந்து இது வினைமுற்ற அப்படி மாறும் அப்படின்னா வந்து அடித்தார் அப்படின்னு பாக்குறோம். பார் அப்படின்றது வேர்ச்சொல், அது எப்படி வினைமுற்றாமன்னா பார்த்தான் அப்படின்னு வரும். அவ அடித்தார் பார்த்தார் அப்படின்னும் போது என்னது காலம் காட்டுது, செயல் வந்து முடிவு பெற்றிருக்கு அப்படின்னா அது வந்து வினைமுற்று அப்படி பாக்குறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், முற்று பெறாம அப்படி நிக்கணும். வந்து அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு வினைமுற்று கொண்டு முடியணும். அப்ப வினையச்சம் அப்படின்னா அப்ப அடித்து அப்படின்னு இருக்கு. யார் அப்படின்னு சொன்னா அப்ப அடித்து அப்படின்னும் போது இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியணும். வினைமுற்று கொண்டு அடித்து பார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அடித்து பார் அப்படின்னும் போது என்னதுன்னா அடித்து அப்படின்றது என்னதுன்னா நமக்கு வினையச்சம். பார் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்று. அப்ப அடித்து பார் அப்படின்னு நம்ம ரெண்டு சேர்க்கும் போது வந்து என்ன ஆகும், வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்ப அடித்து அப்படின்னும் போது என்ன வினைமுற்று. அப்ப இங்க பார்க்கும்போது எல்லா சொற்கள்லயும் என்ன வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து அப்படின்றது வந்து என்ன வரும்னா வினைமுற்றுக்கான ஒரு இறுதியா இருக்கும். அப்ப அடித்து அப்படின்னா பார்த்து இருக்கா, மலர்ந்து இருக்கா, செய்து இருக்கா, எழுந்து இருக்கா. அப்ப நம்ம இதை பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு வினையா இருக்கணும். அந்த வினையோட முடிவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா எச்சமா என்னது இன்னொரு வினைமுற்றை கொண்டுதான் முடியணும். அப்படி இருந்ததுன்னா அது வினை எச்சம். அப்ப அடித்து பார் வந்து அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடித்த அப்படின்றது. அப்ப பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா அப்படின்னு முடிகிற மாதிரி இருக்கு. அடித்த, பார்த்த, மலர்ந்த, செய்த, கத்திய, எழுந்த, தடுத்த, வந்த, விடுத்த, வேய்ந்த, வைத்த அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆளுதான் போய் முடியுது அப்படின்னு பாக்குறோம். வந்து பாருங்க அஞ்சிய, பூண்ட, வந்து வெற்ற, நோக்கிய, ஒம்பிய, ஏம்பிய எல்லாமே பாருங்க அப்படின்னு சொல்லி வினைமுற்றை என்ற எழுத்தை கொண்டுதான் முடியுது. அப்படி முடிஞ்சதுன்னா அது என்ன சொல்றோம்னா பெயரச்சம். அப்ப வினையச்சத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அது வந்து ஒரு வினை சொல்லா இருக்கணும், ஆனா முற்று பெறாம இருக்கணும், ஒரு வினைமுற்று கொண்டு முடியணும். பெயரச்சம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா வந்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இறுதியில இருக்கிற மாதிரி இருக்கும். வினையச்சம் பெரும்பாலும் அப்படின்றது இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கலாம். வினையால் அணையும் பெயர் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா வந்து இப்ப வினைமுற்று அடித்தார் அப்படின்னு முடிஞ்சிருது. வந்து இப்ப அடித்தார் என்ன பண்ண அடித்தாரை அப்படின்னும் போதுன்னா ஒரு அந்த செயலை செய்யறவரை
நம்ம என்ன பண்றோம், அந்த பெயரா வந்து மாத்திடுறோம். வந்து இப்ப அடிக்கிறவன அடித்தாரை, பார்த்தவனை அப்படின்றோம். அப்ப ஒரு நபரை நம்ம சொல்றோம், அந்த நபருக்கு என்ன ஆகுதுன்னா அவர் செய்யக்கூடிய செயலை வந்து அவருக்கு பெயரா வச்சுட்டீங்க அப்படின்னா அதான் வினையால் அணையும் பெயர். அப்ப அவர் செய்கின்ற செயலை அவருக்கு பெயரா வச்சிடறோம். வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழுந்தாரை, யார் எழுந்திருக்கிறாங்களோ அவங்க எழுந்தாரை, அப்ப எழுந்திருக்க எல்லாத்துக்கும் அது வந்து என்னது, அந்த பெயரா வந்து அமையுது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி வந்தானை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்தார் அப்படின்னா வினைமுற்று, வந்தானை அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த செயலையும் அந்த செயலை தொடர்புடைய அவனுக்கு பெயரா மாறுச்சு அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். அப்ப ஒரு செயல் செய்யறாங்க, அந்த செயலோடு தொடர்ந்து வந்து அது பெயரா மாறும் பட்சத்தில் வந்து அது என்ன சொன்னா வினையால் அணையும் பெயரா இருக்கு அறிமுகம். அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னும் போது அடித்தல், பார்த்தல், மலர்தல், செய்தல், கத்துதல், எழுதுதல், தடுத்தல், வருதல், விடுதல். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா பெரும்பாலும் என்ன வார்த்தையில வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தல் அப்படின்னு வரும். வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தல், அல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மை, சி, வி, தி வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், ஐ, கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே என்னன்னா தொழிற்பெயரா வந்து இருக்கும் அப்படி பார்க்கிறோம். அப்ப பெரும்பாலும் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா தல், அல் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் வரும். ஆனா அது இல்லாம மட்டும் நம்ம அது மட்டும் இல்லாம இன்னும் பல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயருக்கான வந்து பாத்தீங்கன்னா விகுதிகளா நம்ம வந்து நிறைய பார்த்தோம். அந்த விகுதிகளை நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து சோ இதுதான் நமக்கு தேர்வு நோக்குல முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு திருப்பி தேர்வுல வந்து கேள்வி கேட்பாங்க ஃப்ரெண்ட். சோ நண்பர்களே, சோ அதை மட்டும் நீங்க நல்லா திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்ப வினையற்ற சொற்கள் அப்படிங்கும் போது மொத்தமா அப்படியே ரிவிஷன் பண்ணணும். ஒரு 6-7 வாட்டி ரிவிஷன் பண்ணீங்கன்னா கூட போதுமானதா இருக்கும். அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த ரூல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆமா இதுக்கு பார்த்த தொழிற்பெயருக்கு நம்ம பார்த்தோம்ல. சோ இந்த தொழிற்பெயருக்கு பார்த்தா இது வந்து இம்பார்ட்டன்ட், முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து அதே மாதிரி நம்ம வந்து பெயரச்சம்னா வினையச்சம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாது பெயரச்சம் அப்படி பார்க்க பெயர் சொல்லி தழுவி நிற்கும் பெயரச்சம். வினையச்சம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் என்ன பண்ணுவோம்னா முற்று பெறாமல் வினையை தழுவி வந்து நிற்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வினையை தழுவி நின்றுச்சு அப்படின்னா அது வினையச்சமா. அப்ப வினை முற்று அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா செயல் முற்று பெற்ற வந்து அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா அது வந்து வினை முற்று அப்படின்னு பார்க்கிறோம். சோ நமக்கு இது வந்து தேர்வு நோக்குல மிக மிக முக்கியம். சோ அப்ப இங்க நம்ம என்னென்ன மார்க் பண்ணிருக்கோமோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதையும் நம்ம நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். வந்து சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரி இங்க இருந்து அப்படியே அங்க போயிட்டோம். முதலெழுத்து தெரிந்த தொழிற்பெயர்ல வந்து முதலெழுத்து நீண்டு பேரு சூடு என தெரிந்து தொழிற்பெயர்லாம் மாறிவிடும். இவ்வாறு முதலெழுத்து தெரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதலெழுத்து தெரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறோம். அப்ப விடு, வீடு, மின், மீன், கொல், கோல், அந்த உடன்பாடு, உடன்பாடு. அப்ப இது எல்லாமே வந்து இப்படி மாறிச்சு அப்படின்னா முதலெழுத்து தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போதுதான் நம்ம அங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சோ அப்போ ஒரு வினை முற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாய நின்று வேற்றுமை உறுப்புகளை ஏற்றும் ஏற்காலும் வருமாயின் அது வினையால் அணையும் பெயர். அப்படி பார்க்கும்போது அந்த செயலை செய்வாரு, வினையை செய்வாரு, அவருக்கு வந்து அது என்ன பண்ணும், அது அந்த செயலுக்கு பொருத்தமான ஒன்றா வந்து மாறுது அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப வினையால் அணையும் பெயனா வந்து மாறிடுது அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்படி மாறும்போது முருகன் பரிசு பெற்றான் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அது பரிசு பெற்றானே பாராட்டினார் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சோ அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது என்னன்னா அந்த வினையை வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய அந்த வினை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செயலை வந்து அதுக்கு பெயரா வந்து மாறி வந்ததுன்னா அதுதான் வந்து வினையால் அணையும் பெயரா வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சோ இது வந்து 3 காலத்தையும் உணர்த்தும் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன வரும் அப்படின்னா வந்து பெயருக்குரிய வேற்றுமை உறுப்புகளையும் பெற்று வருவது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இதை விட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றது நம்ம இதை கூட நினைவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து ஓகேங்களா. சோ அப்ப நம்ம வந்து நம்ம இந்த டாபிக் வேர்ச்சொல் அப்படின்னு அதனோட தொடர்புடைய வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் அப்படின்றது நம்ம நிறைவு செய்யறோம். வந்து சோ அடுத்து வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலம் அப்படின்னா 1891 இருந்து 1964 அப்படின்னு பாக்குறோம். சோ இதான் அவருடைய காலமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு வாழ்ந்த காலம். வந்து இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்பரத்தினம் அப்படின்னு பாக்குறோம். அவருடைய ஊர் வந்து புதுச்சேரி பாக்குறோம். பெற்றோர் வந்து கனகசபை லட்சுமி அண்ட் மனைவி வந்து பழனி அம்மையார் பாக்குறோம். சோ இவர் பிறந்தது அப்படின்னா 29/4/1891. இறப்பு அப்படின்றது 21/4/1964 அப்படின்னு பாக்குறோம். சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கவிஞர், புரட்சி கவிஞர் அப்படின்னு பாக்குறோம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவருடைய பிறப்பு இறப்பு நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மிக முக்கியமானது தேர்வு நோக்குல மிக மிக முக்கியமானது ஏற்கனவே கேட்டது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மட்டும் நான் மார்க் பண்றேன். அதே நேரத்தில் நீங்க மற்ற நூல்கள் நீங்க படிச்சு நினைவு வச்சுக்கணும். ஏன்னா எதுனாலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மிக மிக முக்கியமானது அப்படின்னும் போது அவர் இயற்றிய நூல்கள் முக்கியமான நூல்களை மட்டும் நான் மார்க் பண்றேன். ஓகே. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இசையமுது, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, சேரத்தாண்டவம், தமிழச்சின் கத்தி, பிசுராந்தையார், குறிஞ்சி திட்டு, அடுத்து வந்து தமிழ் இயக்கம், பாரதிதாசன் கவிதைகள், மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், திருக்குறள் உரை, புத்தக சாலை, பாரதிதாசன் ஆத்திச்சூடி,
ஆத்திச்சூடி. பெண்கள் விடுதலை, மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியனார் துதியமுது, முல்லைக்காடி, காலை மன்றம், விடுதலை வேட்கை, எதிர்பாராத முத்தம் வந்து நான் டிக் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ வந்து அடுத்து இயற்கை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், புகழ் மேதினி எங்க பிறந்த கவி, புதுவை குயில், அந்த தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி அப்படி முக்கிறோம். இதெல்லாம் டிக் பண்ணிருக்கணும். அது வந்து தேர்வு நோக்கில் முக்கியம். அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழச்சின் கத்தி, பிசுராந்தையார் அப்படி சொல்லி பார்க்கணும். இது கேட்பாங்க. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து விடுதலை வேட்கை, எதிர்பாராத முத்தம் வந்து இது இம்பார்ட்டன் வந்து. அதே மாதிரி புரட்சி கவிஞர் வந்து இம்பார்ட்டன் வந்து, இயற்கை கவிஞர் வந்து இம்பார்ட்டன் வந்து, புதுவை குயில் வந்து இம்பார்ட்டன் வந்து. அடுத்து இவருடைய இதழ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து குயில் அப்படி சொல்லி பார்க்கறோம். ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இவரோட பத்திரிகை வந்து குடியரசு, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடிச்சு பார்க்கறோம் வந்து. யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் பத்தினது. ஸோ இது இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட் வந்து. அதற்கு அடுத்து வந்து விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள், பாவேந்தர் பாரதிதாசன் வந்து. ஸோ பாரதிதாசன் அவர்களுக்கு வந்து பெரியார் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் என்ற பட்டமும், அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க, நினைவு வச்சுக்கணும். சோ அப்ப புரட்சி கவிஞர் பட்டமும் புரட்சி கவி பட்டமும். புரட்சி கவிஞர் சொன்னது யாருன்னா பெரியார் வந்து. புரட்சி கவி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பெரியார் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் சொல்றாரு, அண்ணா வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவின்னு சொல்றாரு. தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதை வழங்குகிறது. 1919 காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரி தமிழாசிரியர் பதவியேற்றார். 1982 பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மாநில பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டது. அப்ப 1982 பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் மாநில பல்கலைக்கழகம் போகிற இம்பார்ட்டன்ட். 1946 அவரது அமைதி ஊமை என்ற நாடகத்துக்காக அவர் தங்க கிளி பரிசு வென்றார் அப்படிங்கிறோம். அப்ப எந்த நாடகத்துக்காக தங்க கிளி பரிசு வென்றார் அப்படின்னா அமைதி ஊமை அப்படிங்கிறோம். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப எந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக? புதுச்சேரியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1970 அவரது மரணத்துக்கு பின் அவரது பிசுராந்தையார் நாடகத்துக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அப்ப சாகித்ய அகாடமி விருது எந்த நாடகத்துக்காக வழங்கப்பட்டது? பிசுராந்தையார் நாடகத்திற்காக. எந்த ஆண்டுனா 1970 அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தபால் துறை வெளியிடப்பட்டது. சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், பிரெஞ்சு, ஆங்கில மொழியில் புலமை பெற்றார். பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஒரு கவி என்ற பாரதியார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாரதியார் இவர் எப்படி அழைச்சார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்பாங்க. சுப்புரத்தினம் ஒரு கவி சொல்லிட்டு அந்த மறுமலர்ச்சி கருத்துக்களை தம் பாடல்களின் மூலம் பரப்பியவர். எங்கேயும் காணினும் சக்தியடா தம்பி என்றவர் பாரதிதாசன். அது வரிகள் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஏழு கடல் அவள் வன்மமாடா என்ற பாடல் பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த கனகசுபுத்திரம் எழுதியது என்று சுதேசமித்திரனில் வெளியானது அப்படிங்க. சுதேசமித்திரனில் வெளியானது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஏழு கடல் அவள் வண்ணமடா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக அவங்க பேருக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த தாசன் அப்படின்றத வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். சாப்பம் முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன் அண்ட் சுப்புரத்தினதாசன் அப்படின்னு பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு பாக்குறோம். பாரதிதாசன் இவரையா பேர் வச்சுட்டா பாரதியார் மீது கொண்ட பட்டின் காரணமாக இவர் பாரதிதாசன் வச்சுக்கிறார். தமிழக அரசு பாரதிதாசன் படைப்புகளை 1990 நாட்டுடைமையாக்க. எப்ப நாட்டுடைமையாக்குனாங்கன்றது இம்பார்ட்டன்ட். 1990 அப்படின்னு பார்க்கிறோம். தமிழக அரசால் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் வந்து திருச்சிராப்பள்ளி. ஏற்கனவே பார்த்தாச்சு. குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலே முதலில் பாட்டில் எழுதிய பாரதிதாசன் இம்பார்ட்டன்ட். இரவா இன்ப இலக்கலைஞர்கள் என அழைக்கப்படுவோய் பாரதிதாசன் கவிதைகள் அப்படி இரவா இன்பம் அப்படின்னு சொல்லி யாருடைய பாரதிதாசன். எதெல்லாம் சர்க்கிள் பண்றோம், எதை அண்டர்லைன் பண்ணணும், அது வந்து இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் கொஸ்டினா கேட்டோம். செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர். அந்த வறுமையினால் தமிழன் ஒருவனுக்கு கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ள நானிட வேண்டும் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா இங்குள்ள நானிடம் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவுதலை என்று பாரதியை பாடியவர் வந்து பாரதிதாசனுடைய மகன். யார பண்ண பொது உடைமையை வலியுறுத்தும் நூல் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் இம்பார்ட்டன்ட். இயற்கையை வர்ணிக்கும் நூல் வந்து அழகின் சிரிப்பு. கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் குடும்ப விளக்கு. கல்லா பெண்களின் இழிவை கூறும் நூல் வந்து இருண்ட வீடு. அந்த பில் கணியத்தின் தழுவல் புரட்சி காப்பியும் புரட்சி கவி சிறப்புகள். தனது 16 வயது இந்த நிரவி அரசு பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக பணி துவங்க புதுவை அரசு கல்லூரியில அதுக்கப்புறம் வந்து பணியாற்றியவர். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கவிஞர் பாரதிதாசன். அந்த உருசிய நாட்டின் மா கவிஞர் ராசுல் கம்சேவ் தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை ரம்சல் காசு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லியிருக்காரு. நாளை தாய்மொழி சாகுமா இன்றே நான் இறந்து விடுவேன் ரசூல் கம்சதேவ் சொல்லியிருக்காரு. ரசூல் கம்சதேவ் போல் சிறந்து விளங்கிய பாரதிதாசன் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். 20ஆம் நூற்றாண்டின் கவிதை வானில் நிலவொளிய ஒளி நிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞன் பாரதிதாசன் அப்படி பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த அறியாமை இருளில் முடங்கி கிடந்த கருத்து ஊரடர்களை ஒளி பெற்று வெளிப்பெற செய்த கவிஞன் பாரதிதாசன். கொள்கையற்ற ஊடர்களை கொள்கை உரம் நிறம் பெற்று நிற்க செய்த புரட்சி கவிஞன் பாரதிதாசன். தம் வாழ்நாள் முழுவதையும்
தமிழின் மூலம் வரவழைச்சும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தின் புத்தெழுச்சிக்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திலும் தடை கற்களாய் நின்ற அறியாமையும் மூடப்பழக்கங்களை உடைத்தெறிந்த கவிஞர். வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராத தமிழ் பணியாற்றிய கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு இதெல்லாம் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. புதுவையில் வெளியான ஏடுகளில் தன்னை கிண்டல்காரன் கிறுக்கன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதிய பாரதிதாசன். இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பெயர்ல பாத்தீங்கன்னா இவர் கவிதை எழுதினாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கிண்டல்காரன் கிறுக்கன். ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்பரத்தினம் என்று பாரதிதாசனை ஏற்றுக்கொண்டார். சோ அது நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துதான். வாழ்வின் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ் தாய் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. அப்ப மனோமணி சுந்தரனுடைய பாடல் தான் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து. இந்த தமிழ்நாட்டுக்கு அது புதுச்சேரிக்கு பாத்தீங்கன்னா வாழ்வினில் செம்மையாய் செய்பவள் நீயே அப்படின்ற பாடல் இருக்குல்ல. அந்த பாடல் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடலா யாருக்கு இருக்குன்னா புதுவை அரசுக்கு இருக்கு. சோ அது நமக்கு எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். யாருடைய பாடல் தமிழ் தாய் வாழ்த்து பாடலா ஏற்றப்பட்டது அப்படின்னா பாரதிதாசனோட பாடல். எங்கதான் புதுவை. எங்கெங்கும் காரணம் சக்தியாடா தம்பி என்ற அது ஏற்கனவே பார்த்தோம். பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடிகளுக்கு முதலெழுத்தும் தலையெழுத்தும் பாரதிதாசன். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என கூறியவர் பாரதிதாசன். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் அப்படின்னு இம்பார்ட்டன்ட். யாருடைய கேட்பாங்க. பண்டைய நலம் புது புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்திலிருந்து என்றார் பாரதிதாசனுடைய வரிகள். அது நமக்கு முக்கியம். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கட்டல் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் என்று கூறியவர் பாரதிதாசன். இரவா புகழுடைய எண்ணற்ற காப்பியங்களை படைத்தவர் பாரதிதாசன். வெள்ளம் போல தமிழ் கூட்டம் அப்படின்னு பாரதிதாசன் அந்த பாரதிதாசன் சில கூட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது தூளம் போல் கிளைக்கு விழுதுகள் தூண்கள் மயவேல் அழகின் சிரிப்பு உலகிலின் அடங்களுக்கு துறைதோறும் நூல்களை ஒருத்தர் இல்லாமல் ஊரறியும் தமிழில் தமிழ் வளர்ச்சி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த கொலை வாழினேடா மிக குடியோர் சேரவே. இம்பார்ட்டன்ட் முக்கியமான வரி கேட்பாங்க. அந்த தமிழ் தாய் தமிழந்தன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும். தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி உறுதி ஒன்றே சமூகம் ஒன்ற என்று என்னாருக்கு இறுதி அந்த கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு யாருடையவர்கள். இதெல்லாம் சர்க்கிள் பண்ணி மார்க் பண்றனோ அதை கண்டிப்பா படிங்க. அதுதான் உங்களுக்கு தேர்வுல கேள்வியா வர முடிய போகிறான். அடுத்து தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். வலுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே வையகம். கல்வியிலா பெண்கள் கலாநிலம். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தான் பேணுவதற்கு. அகர முதலி ஒன்றை நாளும் நீ படித்து வருவாய். நிகரில்லா சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய். இணையில்லை முப்பாலுக்கும் இந்நிலத்தை அப்படின்னு திருக்குறளை பத்தி சொல்லியிருக்காரு. அது இம்பார்ட்டன்ட். அந்த பாரதிதாசனை பற்றிய பிற கவிஞர்களோட புகழ்வரை என்னென்ன இருக்கு அப்படின்னா அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகிற பேரறிஞர் புதுமை பற்றி சொல்லி பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று கூறியவர் கூப்பாரா. அந்த பாரதிதாசன் பாடல்களை படிக்கின்ற அணியனும் தமிழனாகி விடுவான். அந்த சிதம்பரம் செட்டியார். 1946 ஜூலை 23 சோமசுந்தர பாரதி தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்னும் பட்டமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட். யாருடைய தலைமையில் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். யாரு கொடுத்தானா பேரறிஞர் அண்ணா. பட்டம் என்ன அப்படின்னா புரட்சி கவி அப்படின்னு பார்க்கிறோம். 25,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. பாரதிதாசனுக்கு பாவேந்தர் என்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னா பெரியார். பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் தான். 1956 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர். அது இம்பார்ட்டன்ட். இவரது பாடல்கள் செக் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பள்ளி புத்தகத்தில் உள்ள பாடல்கள் பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய இன்பத்தமிழ் அப்படின்னு தமிழுக்கு அமுது என்று பேர். அந்த தமிழங்கள் இன்பத்தமிழ் உயிருக்கு நேரம் சொல்லிட்டு இந்த முதல் 2 வரி நமக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி 2 வரி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல போகும்போது மொத்தமா படிச்சு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாடல் இருக்குன்னா முதல் 2 வரி அதே மாதிரி கடைசி 2 வரி அப்படின்னு படிச்சுட்டா போதும். சோ மேல இருக்க கேட்பாங்க, இல்லைன்னா கடைசியில இருக்கக்கூடிய வரிகளை கேட்பாங்க. கேள்வி அப்படின்னு கேட்பாங்க. நடுவில் இருக்க கேட்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி போயிடலாம். பாடலின் பொருள் படிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம எளிமையா இருக்கும் பாடல், நம்ம அப்படியே படிச்சு புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்து இன்பத்தம். ஏறெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுங்க என்று உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கலாம். இந்த 4 வரி மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியது. முதல் 4 வரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி 4 வரி போயிடலாம். இன்பத் தமிழ் கல்வியே யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி இந்த 4 வரி இருக்குல்ல, அந்த வரி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோட போதும். பாரதிதாசனுடைய தெரிவிக்கிறோம். நம்ம ஃபுல்லா படிக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட். ஃபுல்லா பாடல் படிச்சிடலாம். ஆனா முதல் 4 வரிகள் அல்லது 2 வரி. சில பாடல் பெரிய பாடலா தான் முதல் 4 கடைசி 4 போயிடலாம். சிறிய பாடலா இருந்தது அப்படின்னா முதல் 2 வரையும் கடைசி 2 வரையும் படிச்சோம்னா சரியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து அழகின் சிரிப்புல பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிற்சி விளிர்க்கும் சிங்கமே வான வீதி திகு என எரிக்கும் மங்காத தனர்பிளம்பே மாணிக்க குன்றே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் 4 வரி இருக்குல்ல. இது யாருடைய பாடல்கள் அப்படின்னா பாரதிதாசன். எந்த நூல்ல எழுதியிருக்காருன்னா அழகின் சிரிப்புல எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி இடைபடு மலையோ காடோ இல்லாமோ பொய்கை ஆரோ
அடங்கி நின் ஒளி அளவோ அமைந்தவை பரிதி வழி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. வந்து இந்த கடைசி வரிகளும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். யாரு பாடினாங்க அப்படின்னா பாரதிதாசன். அழகின் சிரிப்புல மறுபடியும் பார்க்கணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அடுத்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதியோட பாடல் வந்து பாரதிதாசன் கன்ஃபியூஸ் பண்ண. வாங்காராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்தல் வேண்டும் அப்படின்னு கவிமணியோட வரிகள் வந்து. சில இடங்கள்ல பாரதியும் பாரதிதாசன் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அந்த இடத்தையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாவேந்தர் பெண்ணிலே பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் வந்து சொன்ன வரிகளா இருக்கு. பெரியாரை பற்றி பாரதிதாசன் கூற்று வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் துயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உழுகு துளும் மனக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தம் பெரியார் பார் அவர்தம் பெரியார் சொல்லிட்டு புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம் துயதாடி மார்பில் விழும் யாரெல்லாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து பெரியாரை பத்தி பாடினது எப்படி பார்க்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கொடுத்துட்டு யார் வந்து யாரை பத்தி பாடினாங்க கேட்பாங்க வந்து. அடுத்து யாழிசை அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டூர் பண்ணினால் நீதி நூல் திரட்டையே வந்து பாரதிதாசன் அடிப்பாங்க. அப்ப யாழிசை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாரதிதாசனுடைய பாடலா வந்து இருக்க. அடுத்து குடும்ப விளக்குல இந்த கல்வி இல்லாத பெண்கள் கலந்தும் அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதர்கள் விளைவதில்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய காரணி அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நாவிலே நோவன் அப்படின்னு சொல்லிட்டு நவிலவோ நான் அப்படி சொல்லிட்டு பாரதிதாசனோட பாடலா வந்து இருக்கு. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். முதல் 2 கடைசி 2 கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து மாக்கடல் முழுதும் மலத்தல் ஆன எச்சலும் என் ஆண் பெண் அனைவருக்கும் புதுவே அப்படின்னு சொல்லிட்டு முதல் 3 வரிப்படலாம் வந்து. அடுத்து வந்து பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது பாரதிதாசனுடைய பாடலா இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு போதும். ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்டா ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா முதல் 2 அல்லது 4 கடைசி 2 அல்லது 4 வரிகள் அப்படின்னு பார்த்துட்டா போதும். பெருசா இருந்ததுன்னா பாடல் வந்து 4 வரிகளை போட்டுலாம். சிறிய பாடலா இருந்தா 2 வரிகள் போதும். அடுத்து இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் ஏற்று கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் வந்து. கல்வி இல்லைன்னா வாழ்வில் அவங்க முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அதனால பெண்களுக்கு எல்லாம் ஏற்ப பணியை நன்கு பொன்போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும். அப்ப வேலை ஒரு கையிலும் விடுதலை இன்னொரு கையிலும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து சமைப்பதும் வீட்டு வேலை சவிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆடவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அப்பணிகள் ஏற்கும் சொல்லிட்டு செய்யணும். அப்போது இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வரிகள் வந்து யாருடையதுன்னா பாரதிதாசனுடைய வரிகளை வச்சுட்டு நினைவில் வச்சுட்டோம்னா சரியா இருக்கும் வந்து. உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிர் ஆக்கல் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரக்கூடிய 2 வரிகள் வந்து. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழும். அப்ப அன்பிட்ட உணவால் வாழும் சொல்லி கடைசி வரியை கூட ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃப்ரெண்டு. இது பாரதிதாசனுடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கான கடமை என்றும் சுமைத்திடும் தொழிலோ அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வருது. அதற்கு அடுத்து கடைசி வரி தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய வரிகளை ஞாபகம் வச்சுக்கலாம். இலக்கண குறிப்பு இருக்கு, அதனால நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம். மற்ற இதுல இருக்கா பாடலின் பொருள் தான் இருக்கு. இலக்கண பாடல் பொருள் சொற்பொருள் இருக்கு. மா கடல்னா உரிச்சல், மா அப்படின்னுதான் உரிச்சல் வந்து. அதே மாதிரி ஆக்கல் அல் வந்து தொழில் பெயர் எப்படி பார்க்குறோம். பொன்னே போல் அப்படின்னும் போது பொன்னே போல ஓம உருபு வந்து பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா ஓம உருபு வந்து. அதுக்கு அடுத்து வந்து மலர்கை வந்து ஊமை தொகை. மலர்கை அப்படின்னு சொல்லி சொன்ன வந்து மலரை போன்ற கை. அப்ப மலரை ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க மறைந்து வருது, அதனால வந்து ஊமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்ல வந்து பாத்தீங்கன்னா மலரை போன்றது எல்லாம் ஊமை தொகை அப்படின்னு சொல்லலாமா. மலரை போன்ற கை அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து தவிர்க்க ஒனா ஈறுகட்ட எதிர்மை. தவிர்க்க ஒனா ஒனா அப்படின்னு வந்து ஈறுகட்ட எதிர்மை பெயரச்சும் எதிர்மறையா வந்து மாறுது அப்படி பாக்குறோம். பகுபத உறுப்பிலக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா விளைவதுன்னா விலை கூட்டல் இவ் கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பாக்குறோம். பிரித்தலைக்க சேர்த்ததில் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பகுபத உறுப்பிலக்கம் கேட்டாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம். சமைக்கின்றா அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சமைக்கு கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆர் அப்படின்னு பாக்கலாம். இப்படிதான் பிரியும் அப்படின்னு பாக்கணும். சமைக்கின்றா சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் படிக்கிறோமோ வந்து பகுபத உறுப்பிலக்கணமா இருக்கட்டும் அல்லது பிரித்தல் எதுக்கு படிக்கிறோம் அதை அப்படியே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல கொஸ்டினா வரும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இசையமது அப்படின்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னா மலையே மலையே வா வா நல்ல வான பொண்ணலே வா வா அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பாடல்னா பாரதிதாசனுடைய பாடல் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னார் பூட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 வரிகள் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃப்ரெண்டு. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து. மற்றபடி நமக்கு சொற்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து
ஒரு சிலது நமக்கு ஈஸியா தெரியும். வனப்புணல் அப்படின்னும் போது மலை தான். வையத்தமுதுனா உலகின் அமுதம். வையம்னா உலகம், பல இடத்துல படிப்பீங்க, உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா பொடி, மகரந்த பொடி தான் தலை செடி. இது வேணா நோட் பண்ணிக்கலாம். தலை கரெக்டா போட்டுருவீங்க. அதுக்கு அடுத்து எங்கள் தமிழ் அப்படின்னு, இனிமை தமிழ் மொழி, எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தால் அமுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 வரிகள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து தமிழ் என்று தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல துண்டு, தமிழ் என்று தோல் தொட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்ற தினம் பாடு, என்றே பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடலாம் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சொற்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பேர் என்ன சொல்லும், கதினா துணை. இதுல நம்ம பேரு சொல்லும் சங்க இலக்கியத்திலேயே நமக்கு வரக்கூடியதான் இருக்கு. நனி அப்படின்னா மிகுதியும் பார்க்கிறோம். தரம் தகுதி பாடலின் பொருள். அடுத்து விழுதும் வெறும் தூளாம் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கல் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடலா இருக்கு. முதல் 2 கடைசி 2 வரிகள் பார்த்தா போதும். ஓகேவா? மரவர்ண வீர தெரியும், திரள்னா வலிமை. இது மட்டும் நமக்கு நினைவுல இருக்காது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? சோ நம்ம இன்றைய வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம இதை கம்ப்ளீட் பண்றோம். எதுனா 2 தலைப்பு பார்த்திருக்கோம், வேர்ச்சொல் பார்த்திருக்கோம். அதுல வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், தொழிற்பெயர், வினையால் அணைபெயர் பார்த்துட்டு வந்தோம். அடுத்த தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசன். ரெண்டுமே மிக மிக முக்கியமான. இதுல இருந்து குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா நமக்கு 2 ல இருந்து 4 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதனால இன்றைய வகுப்பை நீங்க நல்லா கவர் பண்ணீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா 2 ல இருந்து 4 கேள்விகள் கண்டிப்பா வந்துடும். அதுல பாவேந்தர் பாரதிதாசன் பத்தி ஒரு கேள்வியாவது கண்டிப்பா வந்துடும். 1க்கு மேற்பட்ட கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல பார்த்த அந்த வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையால் அணைபெயர், தொழிற்பெயர் அப்படின்னும் போது அதுல இருந்து நமக்கு கண்டிப்பாக 2 ல இருந்து 3 கேள்விகள் மேல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? நம்ம தமிழ் வகுப்பு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நிறைவு செய்றோம்.